ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி திலகம் 2026. நம்ம சேனலில் அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டடி பிளானு, டே பிளானு, ஸ்டடி பிளானுன்னு ஒரு வழியாக ஸ்டடி பிளான் போட்டுட்டேங்க. ஆனால் நான் போன இயர் வரைக்கும் போட்டிருந்த ஸ்டடி பிளான் மாதிரி இது கிடையாது. நான் இது வரைக்கும் எப்படியெல்லாம் பிளான் போட்டனோ அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக பிளான் போட்டிருக்கேன். அதே மாதிரி இது வரைக்கும் நான் சரியாக பண்ண முடியல அப்படிங்கிறது இந்த வருஷம் கண்டிப்பாக நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற முடிவில் நான் இருக்கேன். ஒரே மாதிரி திரும்ப திரும்ப ஸ்டடி பிளான் போட்டு அதை பண்ண முடியாமல் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்குது. ஆனால் இந்த தடவை அப்படி கிடையாதுங்க. ஆக்சுவலாக இது என்னடா இவங்க எல்லாம் இப்படி எழுதிட்டு அடிச்சடிச்சு வச்சுருக்காங்கன்னு பார்க்காதீங்க. இது ஆக்சுவலாக ஆரஞ்சு கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கிறது எல்லாமே ஸ்டடி டைம், ஓகேங்களா. இந்த ப்ளூ கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கிறது எல்லாமே இது ஒர்க்கு ஃப்ரீ டைமு. நீங்கள் என்னடா 235 போட்டிருக்காங்க அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஆக்சுவலாக நான் இது வரைக்கும் நைட் டைம் ஸ்டடி அந்த மாதிரி தான் போடுவேன். ஆனால் எல்லாருமே ஏர்லியராக யார் எந்திரிக்கிறாங்களோ அவங்க தான் ஒரு இதை சக்ஸஸ் பண்ண முடியும், அவங்களுக்கு ஒரு நாளே அதிகமாக கிடைக்கிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. நான் இந்த தடவை அந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணலான் இருக்கேன். ஆக்சுவலாக அந்த 2:30 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் 6 மணி வரைக்கும்லாம் நான் நல்லா தூங்குவேங்க, ஓகேங்களா. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் தள்ளி போகுது, அது எனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நான் இதை நான் ஏற்றுக்கணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நான் நைட்டு நேரமே தூங்கிக்கிறேன், நான் மார்னிங் இந்த டைமுக்கு எந்திரிச்சிக்கிறேன். அந்த மாதிரி நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். இது எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறத விட நான் கண்டிப்பாக அதை சக்ஸஸ் பண்ணணும். அந்த சொல்லுவாங்க இல்லைங்களா, 21 டேக்கு அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டா அது அப்புறம் அவங்களுக்கு பழகிடும் அப்படின்னு. நம்ம நவம்பர் 1லேருந்து டே சேலஞ்சும் போடுவோம், ஓகேங்களா. நான் இதே டைமை ஃபுல்லாக நான் படித்தேனா அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்த நாள் வீடியோவில் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேனா, நான் பிளான் பண்ணினதை கம்ப்ளீட் பண்ணிட்டேனா அப்படிங்கிறதையும் நான் டெய்லி வீடியோஸ் கொடுப்பேன் பார்த்தீங்களா. அந்த வீடியோஸ்லேயும் நான் சொல்கிறேன். நான் எப்படியும் நான் படிக்கிறத அவுட் சோர்ஸில் இருக்கிறத ஆடியோவாக உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். அப்போ இந்த வீடியோவாகவே இந்த மாதிரி தான் நான் ஷேர் பண்ணும்போது நான் கண்டிப்பாக நான் டே சேலஞ்சு நம்ம கொடுப்போம். நான் இன்றைக்கி டேவை கம்ப்ளீட் பண்ணிட்டேனா அப்படிங்கிற மாதிரி நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு புரியாது, நான் ஒரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணால் புரியும். ஏன்னா அவங்கவுங்களோட அவங்கவுங்களுக்கு தான் புரியும், ஓகேங்களா. நவம்பர் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆக்சுவலாக ஏன் ஒரு டைரியோட அட்டையிலே எழுதியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ப்ராப்பராக இந்த மாதிரி பிளான் நோட்டு போட்டு எழுதணும்னு வைங்களேன். இப்போ ஆக்சுவலாக இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி பிளான் பண்ணி அதை பண்ண முடியாமல் அந்த பேப்பரை கிழிச்சிட்டு அடுத்த பேஜில் எழுதுனது. இந்த டைம் இந்த தப்பு நடக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா, அந்த டைரியோட எனக்கு பிடிச்ச ஒரு டைரியில் தான் இந்த வேலைகளை ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே, நமக்கு பிடிச்ச டைரியில் கரெக்டாக பிளான் பண்ணி போயிட்டுருக்கலாம் அப்படின்னு. இங்கே எவ்வளோ பேப்பர்ஸ் வேஸ்ட் பண்ணியிருக்கேன், இவ்வளோ பிளான் போட்டு சக்ஸஸ் பண்ண முடியாமல் போனது. இனிமேல் அந்த பிரச்சனை நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டைரியோட அட்டையிலேயே நான் ஸ்டடி பிளானு டே பிளானை போட்டுட்டேன். அட்டை இனி நம்ம இந்த பிளானை மிஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த நோட்டு அந்த அட்டையவே தூக்கி போகிற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் இந்த அட்டை இல்லை அப்படின்னா அந்த டைரி என்ன பண்ண முடியும், ஓகேங்களா. அதனால் அந்த டைரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால் வாங்கினேன். அதனால் நான் இது பேப்பரில் எழுதினா தானே கிழிச்சு போட்டுட்டு அடுத்த பிளானை நோக்கி போகிறோம், இனி நான் அட்டையிலே எழுதியாச்சு, இதுதான் விதி அப்படிங்கிற மாதிரி, ஓகேங்களா. இப்போ ஆக்சுவலாக என்னோடய ஸ்டடி பிளான் பார்த்தீங்கன்னா, நான் மார்னிங் ஒரு 2:35க்கு எந்திரிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேங்க, ஓகேங்களா. ஒரு 2:35 to 3 ரெஃப்ரெஷ் ஆகிட்டு என்னோடய மார்னிங் ரிவைஸ் ஸ்டடி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 3 to 6:30 இந்த ஃபஸ்ட்டு ஸ்டடி கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா. இது என்னென்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நான் இதுக்கு முந்தின நாள் நான் ஒன்று படிச்சிருப்பேன் பார்த்தீங்களா, காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும். அதை ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணுறது மட்டும்தான் இந்த 3 to 6:30 வேலை. வேறு எதுவும் புதுசாக படிக்கிறது நோட்ஸ் எடுக்கிறது அப்படிலாம் கிடையாதுங்க. நெக்ஸ்ட்டு 6:30 to 10, ஏன்னா எனக்கு வீட்டில் ஒர்க் இருக்குது, பாப்பா இருக்குது, ஸ்கூலுக்கு அனுப்பணும், அந்த மாதிரி வேலைகள்லாம் இருக்கனால அந்த 6:30 to 10 நான் அந்த மாதிரி வேலைகள் எல்லாமே பார்த்துட்டு 9 o'clock பாப்பா கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் 9 to 10 ஓரளவுக்கு வீட்டில் க்ளீன் பண்ணுற வேலைகளை ஓரளவுக்கு பண்ணி முடிச்சுட்டு, இல்லை இதுக்கு மேலே எனக்கு க்ளீன் பண்ணுற வேலைகள் ஃபுல்லாகவே நீங்கள் முடிச்சிடுவீங்களா 10 o'clockனா கண்டிப்பாக கிடையாது. நான் அடுத்தடுத்த பிரேக்கில் எதாவது செஞ்சுக்குவேன். 10 o'clock முடிச்சுட்டு செகண்ட் ஸ்டடி பார்த்திங்கன்னா 10 to 11
11 o'clock வரைக்கும். அப்புறம் வந்து ஒரு 11 to 11:30 ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டு இல்லை துணி எதுவும் காயப்படுறது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா காய போட்டுட்டு அந்த மாதிரி பண்ணிவிட்டு அடுத்தது வந்து 3வது ஸ்டடி கொடுத்துருக்கேன் பாருங்கள் 11:30 to 1:30 அது ஒரு 2 hours. அப்போ வந்து என்னென்னா நோட்ஸ் எடுக்கிறதெல்லாம் உட்காந்துட்டோம்னா நோட்ஸ் எடுத்துகிட்டே இருக்கலாம். ஏன்னா நம்ம வந்து இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக இனிமேல் நோட்ஸ் எடுத்து படிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். நான் இது வரைக்கும் எடுத்த நோட்ஸை விட்டுட்டு அப்படிங்கிற மாதிரி பிளானில் இருக்கனால இந்த டைம்லாம் வந்து நான் நோட்ஸ் வீடியோஸ் பார்த்து புக்கு பார்த்து நான் நோட்ஸ் எடுக்க யூஸ் பண்ணிக்குவேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இது பார்த்திங்கன்னா இது வந்து இது அடுத்தது 4th ஸ்டடி வந்து பார்த்திங்கன்னா 2:30லேருந்து 3 வரைக்கும் அதையும் நான் நோட்ஸ் எடுக்கிற டைமு இல்லை வந்து இந்த இலக்கணம் நோட்ஸ் எடுக்கிறது அந்த மாதிரி இல்லை கரண்ட் அஃபைர்ஸ் புதுசாக நோட் பண்ணி எடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன் டே வைஸு அந்த மாதிரி நான் யூஸ் பண்ணிக்குவேன். அடுத்தது வந்து 5th ஸ்டடி 5:30 to 8. இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த 5:30 to 8 வந்து மேக்ஸிமம் நான் வந்து மேக்ஸுக்கு தான் ஸ்பெண்ட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, இது வந்து இன்னும் பிளான் பண்ணலை, ஆனால் இருந்தாலும் ஓகே. இப்போது இந்த மார்னிங் ரிவைஸ் எப்படி கம்பல்சரியோ அந்த மாதிரி நான் ஒரு மேக்ஸுக்கு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும், அதுவும் கம்பல்சரி இல்லைங்களா. அதனால் வந்து ஏதோ ஒரு டைம் வந்து நான் பிளான் பண்ணிவிட்டு நான் பிளானில் சொல்கிறேன் எந்த டைம் வந்து நான் மேக்ஸுக்கு ஸ்பெண்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். நான் நேமாக 5:30 to 8 வந்து மேக்ஸுக்கு போட்டுடலாமான்னு நினச்சிட்ருக்கேன், பார்க்கலாம் நெக்ஸ்ட் பிளான். இது ஆக்சுவலாக வந்து ஸ்டடியில் இருக்குது, நான் என்ன சப்ஜெக்ட்டுக்கு ஒதுக்குறேங்க அப்படிங்கிறத வந்து நான் அடுத்து சொல்கிறேன். இந்த மாதிரி பிளான் போட்டிருக்கேங்க. எனக்கு வந்து ஸ்டடி டைமே பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 10 hours வருதுங்க, 10 hours வருது. மற்றபடி இது வந்து 6:30 to 10 எல்லாம் நான் ஃப்ரீ ஒர்க் டைமு 11 to 11:30, 1:30 to 2:30, 3:30 to 5:30, 8 to 9 இது எல்லாமே எனக்கு வந்து வீட்டில் இருக்க வேலைகள் செஞ்சுக்கிட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற டைம் தான். இதில் ஏதாவது குட்டி கேப் கிடச்சா படுத்து தூங்கி எழுந்திரிச்சிக்க வேண்டியதாக கொஞ்சம் நேரம், ஒரு 1/2 மணி நேரம் போல் அந்த மாதிரி. ஓகேங்களா, இப்போது நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் இப்படியே ப்ராசஸ் போயிட்டுருக்குது, நீங்கள் தூங்க மாட்டீங்களா அப்படின்லாம் கேட்காதீங்க. எனக்கு வந்து நான் வந்து தூங்குறது அப்படிங்கிறது இது வரைக்கும் நான் வந்து ஒரு நாளைக்கு வந்து 8 hours இல்லைன்னா 9 hours வந்து நான் இது வரைக்கும் தூங்கிட்டுருக்கேன். ஆனால் இனிமேல் வந்து நமக்கு ஒன்று கிடைக்கணும் அப்படின்னா ஒரு விஷயத்தை வந்து கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும் இல்லைங்களா. அதனால் வந்து நான் வந்து ஸ்லீப் டைமை வந்து ரொம்ப குறைச்சிட்டேன். நான் வந்து நைட்டு 9 o'clock தூங்கிடலான் இருக்கேன். இது வரைக்கும் நான் வீட்டில் தூங்குறதுக்கு 11 o'clock 10 o'clock மேலே ஆகும். நான் இனிமேல் 9 o'clockனால் தூங்கிடணும். அப்போ தான் வந்து நான் பாப்பாவையும் கரெக்டாக அந்த டைமுக்கு வந்து தூங்க வச்சு பழக்க முடியும். அதனால் நான் 9 தூங்கிட்டு 2:35க்கு எந்திரிச்சிக்கலான் இருக்கேன். அப்போ வந்து நான் வந்து ஒரு 5.5 hours வந்து நான் தூங்குற மாதிரி இருக்கும். இடையில இங்கிட்டாவது ஒரு கேப் பிடிச்சி இந்த ஒர்க்கு முடிச்சுட்டு கொஞ்சம் அந்த ஃப்ரீ டைம் ஒர்க்கு அந்த மாதிரி போட்டிருக்கேன்ல, இதில் வந்து எங்கிட்டாவது இந்த ஈவினிங்லேயோ இல்லை மதியத்துலேயோ அந்த ஃப்ரீ டைமில் கொஞ்சம் ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் ஒரு 1/2 hour தூங்கி எழுந்திரிச்சிட்டா ஓகே. அது வந்து நான் பிளான் அன்னன்னைக்கு போல் நான் பிளான் பண்ணிக்கலான் இருக்கேன். ஆக்சுவலாக வந்து அந்த ஃப்ரீ டைம் அந்த ஒர்க்கு இல்லை ஃப்ரீ டைம்னு போட்டிருக்கேன்ல, அதுவே பார்த்திங்கன்னா 8 மணி நேரம் கிடைக்குது. அதில் ஒரு 1/2 மணி நேரத்தை எங்கிட்டாவது பிடிச்சி திருடி தூங்கிட வேண்டியதான். அப்போ அந்த மாதிரி இப்போ 5.5 அண்ட் ப்ளஸ் ஒரு 1/2 வந்து 6 hours வந்து தூங்கினா எனாஃபா அப்படின்னா கண்டிப்பாக அது எனாஃப் தான், சேஃபான ஸ்லீப் தான், அது எனாஃப் தான். ஓகேங்களா. ஆக்சுவலாக இங்கே ஒன்று குட்டியாக எழுதி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இதுலேருந்து கடன் வாங்கி இந்த 3:30 to 5:30ல் 3:30 to 4 யூடியூப் வீடியோ இட்ஸ் மீ அப்படின்னு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. இது வந்து தனி உலகமாட்ட போட்டிருக்கேன்னு நினைக்காதீங்க, அது ஒரு தனி உலகமாக தான் நான் ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இன்றைக்கி நான் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுது அப்படின்னா இந்த யூடியூப் சேனலை வச்சு தான். அந்த யூடியூப் சேனலுக்கு தான் 3:30 to 4. அப்போனா உங்களுக்கு வந்து 4 o'clock பார்த்தா அவங்களோட வீடியோ வந்திருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக வந்திருக்கும். ஓகேங்களா. ஏன்னா 3:30 to 4 வந்து நான் என்ன பண்ணுறேன், நான் என்ன பண்ணியிருக்கேன், இன்றைக்கி பிளான் என்ன, நான் பிளானை வந்து எந்தளவுக்கு கொண்டு போயிருக்கேன், நான் இன்றைக்கி முந்தின நாள் பிளானை கரெக்டாக முடிச்சுட்டு இந்த டேக்கு வந்து ஆப்ட் ஆகிட்டேன்னா நாளைக்கு என்ன படிக்க போகிறேன் அப்படிங்கிறது இது எல்லாமே இதில் தான் நான் 3:30 to 4 o'clock இதில் தான் சொல்லுவேன். நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த டைம் கிடைக்கல அப்படின்னா அடுத்த நாள் மார்னிங் கூட நீங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கிற டைமில் பார்த்துக்கலாம், இல்லை நைட்டு தூங்கும்போது கூட நான் என்ன அப்டேட் பண்ணுறேங்கிறத பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டைம் ஆச்சு, நீங்கள் என் பொண்ணு வந்துடுவாங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக நீங்கள் கேட்காதீங்க 10 hours போட்டு படிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து இது வரைக்கும் படிக்க முடியலையோ நம்மளோட எண்ணங்கள் உயர்வாக இருக்கணும். அதனால் 10 hours போட்டிருக்கேன். ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு 3 hours ஸ்டார்ட் பண்ணால் கூட 3 hours ஒவ்வொரு நாள் அப்படியே ஸ்பெண்ட் பண்ணால் கூட ஒரு
ஒரு 1 மந்த்லேயே வந்து ஒரு நாள் ஒரு 5 to 6 ஹார்ஸ்க்கு மேலே வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியும். அதுக்காக நான் இங்கேயே வந்து 5 ஹார்ஸ் போட்டேன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 1 ஹவர் தான் நான் படிப்பேன். அதனால் வந்து 10 ஹார்ஸ் போட்டிருக்கேன். நான் 10 ஹார்ஸுமே ஸ்டார்டிங்கில் படிக்க முடிஞ்சதுனாலும் முடியும். ஏன்னா என்னோடய வேகம் அந்தளவுக்கு நான் படிக்கணுங்கிற ஒரு இதில் இருக்கேன். நம்மளை ஒன்று காட்டு வேலை செய்ய சொல்லி அந்த கல்லை உடைக்க சொல்லியெல்லாம் சொல்லலை, படிக்க சொல்லி தான் சொல்கிறாங்க. நம்ம படிக்கிறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது. ஒரு 10 ஹார்ஸ் தானே படிச்சிட்டோம்னா ஒரு 1 இயர் ப்ராசஸ் முடிச்சிட்டோம்னா நம்ம அடுத்து ஒரு நல்ல ஒரு செட்டிலான அந்த மாதிரி ஒரு வேக்கு போய்க்கலாம். அப்படிங்கிறதுனால தான் 10 ஹார்ஸ் போட்டிருக்கேன். 10 ஹார்ஸ் படிக்கிறதுக்கு நான் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுவேன். எவ்வளோ படிக்க முடியுதுங்கிறத கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.